ஆகஸ்ட் 4 டெல்லி. ஒரே மேடையில் வைகோ, ராகுல் காந்தி, முதலமைச்சர் விஜய். இது வெறும் புத்தக வெளியீட்டு விழாவா அல்லது தமிழக அரசியலில் அடுத்த கட்ட நகர்வுகளுக்கான தொடக்கமா என்ற கேள்விதான் இப்போது அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்படுகிறது. பெட்ரா, India's premium still doors. காலத்தை தாண்டிய அழகும் உறுதியும். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த காலத்தில் ஆற்றிய முக்கிய உரைகளை தொகுத்து ஒரு புத்தகமாக வெளியிட இருக்கிறார். அந்த புத்தக வெளியீட்டு விழா வரும் ஆகஸ்ட் 4 டெல்லியில் நடைபெற உள்ளது. இந்த நிகழ்வின் முதல் சிறப்பம்சம், புத்தகத்தை காங்கிரஸ் மூத்த தலைவரும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி வெளியிடுகிறார். இரண்டாவது சிறப்பம்சம், இந்த விழாவில் பங்கேற்க வேண்டுமென்று வைகோ தமிழக முதலமைச்சர் விஜய்க்கு நேரடியாக அழைப்பு விடுத்துள்ளார். அந்த அழைப்பை ஏற்று முதலமைச்சர் விஜய் டெல்லி செல்ல உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதில் தான் அரசியல் முக்கியத்துவம் தொடங்குகிறது. தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு ராகுல் காந்தி, வைகோ உள்ளிட்ட பல தேசிய மற்றும் மாநில அரசியல் தலைவர்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சியில் விஜய் கலந்து கொள்வதால் இந்த சந்திப்பு தேசிய அரசியலுக்கான ஒரு அறிமுக மேடையா என்ற கேள்வி எழுந்துள்ளது. குறிப்பாக இந்திய அரசியலில் எதிர்க்கட்சிகள் கூட்டணி அரசியல் மீண்டும் பேசப்படும் சூழலில் இந்த நிகழ்ச்சி கூடுதல் கவனத்தை ஈர்த்துள்ளது. அதே நேரத்தில் இதை அரசியல் கூட்டணி என்ற கோணத்தில் பார்க்க வேண்டாம் என்பவர்களும் இருக்கிறார்கள். அவர்களின் வாதம் என்னவென்றால், இது முழுக்க முழுக்க வைகோவின் நாடாளுமன்ற பணிகளை பதிவு செய்யும் ஒரு வரலாற்று நிகழ்ச்சி. அதனால் பல்வேறு கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள் ஒரே மேடையில் பங்கேற்பது இயல்பான விஷயம்தான் என்பதே அவர்கள் கூறும் கருத்து. ஆனால் அரசியலில் ஒரே மேடையில் யார் நிற்கிறார்கள் என்பதும் ஒரு செய்தி, யார் யாருடன் பேசுகிறார்கள் என்பதும் ஒரு செய்தி, யார் யாரை சந்திக்கிறார்கள் என்பதும் ஒரு அரசியல் சிக்னலாகவே பார்க்கப்படும். அதனால் தான் இந்த டெல்லி பயணம் சாதாரண நிகழ்வாக அல்லாமல் அரசியல் வட்டாரங்களில் முக்கிய விவாதமாக மாறியிருக்கிறது. இந்த விழாவுக்கு பிறகு விஜய் தேசிய தலைவர்களுடன் தனிப்பட்ட சந்திப்புகளை நடத்துவாரா? புதிய அரசியல் சமன்பாடுகள் உருவாகுமா? அல்லது இது இலக்கிய நிகழ்வாக மட்டுமே முடிவடையுமா என்ற கேள்விகளுக்கான பதில் ஆகஸ்ட் 4 பிறகுதான் தெரிய வரும். ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, டெல்லியில் நடைபெறும் இந்த ஒரே நிகழ்வு வரும் நாட்களில் தமிழக அரசியலிலும் தேசிய அரசியலிலும் புதிய விவாதங்களுக்கு நிச்சயம் வழிவகுக்கும்.